நடிகையுடன் விஜய் தொடர்பில் இருந்ததனால விவாகரத்து கோரி தவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தார் என்று சங்கீதா பரபரப்பு குற்றச்சாட்டுகளை பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரை அரசியல் கட்சியை தொடங்கி முதல் முறையாக எதிர்வர இருக்கக்கூடிய ஓரிரு மாதங்களில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமானது போட்டியிடுகின்றது. முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு அப்படின்னு எல்லா அரசியல் கட்சியிலையும் பரபரப்பான நகர்வுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இந்த நேரத்தில் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தார் அப்படின்னு விவாகரத்துக்கான காரணமாக அவருடைய மனைவி சங்கீதா ஒரு மிகப்பெரும் ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டிருக்கிறார் என்று கூட நாம சொல்லலாம். விவாகரத்து கோரி விஜயின் மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே அந்த மனுவில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால் என்னை சுதந்திரமாக நடமாட விடாமல் விஜய் தடுத்தார் என்றும் கூட மனைவி சங்கீதா அதில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பல்வேறு நிதி கட்டுப்பாடுகளை விஜய் தனக்கு விதிச்சார். அதாவது போதிய சுதந்திரம் கொடுக்கல, நிதி தொடர்பான பல்வேறு விஷயங்களில் எனக்கு செலவுக்கு போதிய பணம் கொடுக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவர் புகாராக முன்வைச்சிருக்கிறாரு. விவாகரத்து கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. 2025 நவம்பர் மாதம் இரு தரப்பினரும் பரஸ்பர விவாகரத்துக்கு முயன்ற போது விஜய் மறுத்து விட்டதாகவும் தன்னுடைய மனுவில் சங்கீதா சொல்லியிருக்கிறாங்க. விவாகரத்து கோரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் பல்வேறு பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. திருமணத்தை மீறிய உறவை தான் தட்டி கேட்டதால் என்னை சுதந்திரமாக நடமாட விடாமல் கூட விஜய் தடுத்து விட்டார் என்று மனைவி சங்கீதா பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. நடிகையுடன் உறவை முறித்துக் கொள்வதாக அவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட அவருடைய நடவடிக்கையில எந்த ஒரு மாற்றமும் தென்படவில்லைன்னு சங்கீதா சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்து அந்த விவாகரத்து மனுவில் பல்வேறு பகீர் குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றி கழக தலைவரும் தன்னுடைய கணவருமான விஜய் மேல சங்கீதா வச்சிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக மனதளவில் விஜய் என்னை பிரிந்து வாழ்ந்து வருவதாக அந்த மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தார் அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டையும் சங்கீதா தெரிவிச்சிருக்கிறாங்க. நடிகை ஒருவருடன் விஜய் தொடர்பில் இருந்ததனால தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானேன். நடிகையுடன் அவர் உறவை முறித்துக் கொள்வதாக கூறியிருந்தார். ஆனாலும் கூட அவரது நடவடிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று சங்கீதா சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர் மாதம் 2025 இரு தரப்பினரும் பரஸ்பர விவாகரத்துக்கு முயற்சி செஞ்சோம். ஆனால் விஜய் மறுத்துவிட்டதாக தன்னுடைய விவாகரத்து மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த மனுவில் பல்வேறு பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருந்தார், அதை தட்டி கேட்டதனால என்னை சுதந்திரமாக நடமாட விடாமல் கூட அவர் தடுத்து விட்டார் என்றும் கூட புகார் சொல்லியிருக்கிறாங்க. வழக்கானது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவு விடப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கு கூடிய விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நடிகையுடன் உறவை முறித்துக் கொள்வதாக விஜய் சொல்லியிருந்தார். ஆனாலும் அவரது நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால் என்னை சுதந்திரமாக நடமாட விடாமல் விஜய் தடுத்தார் என்று அவரது மனைவி சங்கீதா பல்வேறு பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் விஜயின் மனைவி சங்கீதா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் மிக பெரும் ஒரு சர்ச்சையையும் அதே நேரத்தில் பரபரப்பையும் உண்டாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.